செய்தி என்னன்னு சொன்னா, நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்து எங்களது பாசத்துக்குரிய நாசிம் சார் வந்து சொல்லி மோரலா சொன்னாங்க. இந்த கல்வி அறக்கட்டளை வந்து என்ன விஷயங்கிறத சொல்லிட்டாங்க. இது நோக்கமே அதுதான். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளாவில் வந்து படிப்பறிவு பெற்றவர்கள் வந்து அதிகம். ஆனா அங்கதான் வந்து அதுக்கு எதிர்மறையான அறிவு உள்ளவர்கள் இருக்கிறாங்க. படிப்பறிவு இருந்தாலும் எதிர்மறையான நாலேஜ் உள்ளவர்கள் இங்கேதான் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட வந்து நம்ம மாநிலத்தில் வந்து நம்ம கேரளா இதெல்லாம் வந்து படிப்புல எவ்வளவு முந்தைக்கு போயிட்டோம். ஆனா இன்னும் நாம் அந்த இலக்கை அடையவில்லை என்பது ஒரு வருத்தமான நிகழ்ச்சி. அதற்காக தான் இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நம்ம வந்து இது மாதிரியான விளைவுகளை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது பெற்றோர்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. நீங்க வந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நான் கொண்டு வந்து நினைக்கிறோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய பற்றக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கீங்க. அதை விட பன்மடங்கு 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 அந்த உங்க பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் வந்து ஒரு நிலைமைக்கு வர முடியும். அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மீட்டிங்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்யணும், இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணாதான் நம்ம சந்திக்க முடியும். அப்ப மாணவர்களையும் மாணவிகளையும் உருவாக்கணும்னு சொன்னா, அண்ணா அசன் வந்திருக்காரு, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. வயசானவர் உள்ள வந்துருங்க. ஆக மாணவ கண்மணியை உருவாக்குவதற்கு நாம் பெற்றோர்கள் வந்து நிறைய சிரமம் எடுத்து தரணும். இன்னொன்னு எப்படின்னு கேட்டாங்க, மாணவ கண்மணிகள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம தாயில கஷ்டப்படுறாங்க, நம்முடைய தாய் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தாய் கஷ்டப்பட்டு நம்ம வந்து என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா தாய் 10 மாதம் சுமந்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்கிறாங்க என்று சொன்னால் அதற்கு ஈடுல எதுவும் இல்லை. ஆனா நம்ம மாணவ மாணவிகள் வந்து தந்தையை விட தாயை உயர்வாக நம்ம நினைக்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் வந்து தந்தையை உதாசீனப்படுத்துறதுங்கிறது தான் இந்த இடத்துல மையப்படி. அதாவது தந்தைகள் வந்து அவங்க வந்து தன்னிடம் பாராம அவங்க சாப்பிட்டாங்களா, நல்ல ட்ரெஸ் கொடுத்துனாங்களா, இதை பத்திலாம் எந்த தந்தையும் வந்து கவலைப்படுறது இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நம்ம தந்தை என்ன செய்யறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த தந்தையை வந்து மாணவ மாணவிகள் வந்து உதாசீனப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அது வந்து உண்மையிலேயே வந்து சரியில்லை, அது சரியா வராது. அதாவது தந்தையின் சொல்லுக்கு மனிதர்கள் ஒரு பலப்படி இருக்குது. மாணவ கண்மணிகள் வந்து நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து சிறப்போட்டு நீங்க வாழணுங்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டு நம்ம பேசுறோம். நீங்க எடுத்த மார்க்கு வந்து யாருக்கு ஆர்வம் நினைச்சீங்கன்னா வந்து உங்களுடைய தந்தை வந்து என்ன செய்வாங்க, உங்களை பேச மாட்டாங்க. தாய் என்ன செய்வாங்க, நான் உனக்கு சோறு கொடுத்து வளர்த்தேன், உனக்கு நான் ட்ரெஸ் கொடுத்தேன், உனக்கு துவைச்சேன், உனக்கு காய போட்டேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு தாய் சொல்லிட்டே இருப்பான். அப்ப தாய் என்ன செஞ்சாங்கிறது பிள்ளைக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட வந்து என்னைக்காவது உங்க வந்து அப்பா மாதிரி அக்கா மாதிரி வந்து நான் உனக்கு வந்து கஷ்டப்பட்டு சோறு போட்டேன், உங்களுக்கு கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், உனக்கு கஷ்டப்பட்டு உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், என்னைக்காவது எந்த தகப்பனாவது வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்கவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் தகப்பனா இருப்பான்.
ஆனா அந்த தகப்பனை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்துவது சரியாக இருக்காது என்று இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி கேட்டு